ஏங்க ஒரு நீதிமன்ற ஆணையை நான் வந்து பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு திமிருத்தனமாகவோ இல்லை ஒரு பெருமையாகவோ எப்படி இருக்கும்? இது காட்டு மிராண்டித்தனமானது. கான்ஸ்டிடியூஷன்றது எதுக்கு இருக்கு? நான் சட்டத்தின் முறையாக நான் ஆட்சி நடத்துறேன் அப்படின்றது பெருமையா, நான் சட்டத்துக்கு மீறி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றது பெருமையா? நாளைக்கு உன்னுடைய அமைச்சர் அவனாவது ஊழல் பண்ணுவான், அவனை நீ கைது செய்ய விட மாட்டேன். இதே நீ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தி சார், அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று இடி வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு. வழக்கம் போல வந்து நீங்க பதிவு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க எஃப்ஐஆர்? இப்போ நாளைக்கு வந்து கோர்ட் அந்த மேட்டரில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுது, நீ கேட்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் திருடுவேன், ஆனால் நான் வந்து காட்டு மிராண்டித்தனமாக இருந்துப்பேன், சட்டத்தை மதிக்க மாட்டேன். நீதிபதிகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று வெளிப்படையாக தெரியும் போது இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது சார். இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து அவங்க தான் பண்ணணும். அச்சராஜா அவர்கள் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விவகாரத்தில் ஒரு காவலரோடு அவர் வந்து விவாதம் பண்ணுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஹைகோர்ட்டாவது இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆக்சுவலாக அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராது. இப்போ உடனே எல்லாம் குதிப்பானுங்க. இந்த வல்லால மகாராஜோட ஒய்ஃப் தான் விஜயநகர பேரரசரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து. அதுலேருந்து வந்தவர் தான் கம்பண்ணராயர். கம்பண்ணராயர் தான் கொல்றார். எதிர்க்கு வல்லால மகாராஜாவை கொன்ற இஸ்லாமிய மன்னர்களை அவர் கொன்று பழி வாங்குறார். திருப்பரங்குன்றத்தை மீட்பதற்காக நடந்த முயற்சியில தான் சிக்கந்தர் கொல்லப்படுறாரு. சிக்கந்தர் ஏன் கொல்லப்படுறாரு? திருப்பரங்குன்றத்தை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு மேலே கொண்டு போய் அவருக்கு வந்து தர்கா வைக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மலையவே சிக்கந்தர் மலைங்கிறீங்க. இப்போ சார் கலவரத்தை தூண்டுறோம், அவங்கள ஏன்ப்பா நீங்கள் கேட்கல? பலி கொடுக்க போனவனு ஏன் கேட்கல? ஏன் சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்களே, ஏங்க திருப்பரங்குன்றம் இந்துக்கள் இத்தனை வருஷமாக சொல்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, மசூதியிலேருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்ட ஒரு விளக்கு தூண்டுறது 365 நாளில் ஒரே ஒரு நாள் விளக்கு ஏற்றுறதுனால இஸ்லாமியர்கள் மனதை அப்படியே புண்பட்டு புலக்கணும் விழுந்துரும் அப்படின்னு சொல்கிற நீங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட தான் அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக விரிவாக பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருள் ஆகியிருக்கு. அது குறித்து நிறைய தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிறைய தலைவர்கள் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்து ஒரு நாள் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்புலேருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா, நீங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா சபரிமலை விவகாரம் வந்தபோது, அதற்கு ஒரு தீர்ப்பு வந்தபோது இதே பாஜக கூட்டம் தான் வந்து அதை எதிர்த்து களத்தில் நின்று உள்ளேயே விடக்கூடாது என்று கேரளாவில் போராடியது. இது வந்து உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடா தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது பதில் சொல்லுங்க. ஒரு அரசுக்கும் ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவிலிகள் பேசுகிற ஒரு பேச்சு. ஒரு கட்சி அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் வேணா இருக்கலாம், ஈவன் களத்தில் நின்று அவங்க பல விஷயங்களுக்காக போராடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்திற்கு திமுக என்கிற கட்சி இந்து விரோத கட்சி. திமுக என்கிற கட்சி இந்து விரோத கட்சியாக இருக்கலாம், திமுகவினுடைய ஆட்சி இந்து விரோத ஆட்சியாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படித்தான் நீங்கள் வந்து ஒரு உயர்நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று காவலர்களே நின்று பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இது மிக மோசமான ஒரு காட்டாட்சிக்கான ஒரு உதாரணம். இதை வந்து ஹீரோயிசமாக பேசுகிறாங்க டிஎம்கே ஐடிவிங்கில், அறிவு கட்டத்தனமாக அது ஹீரோயிசமாக பேசுகிறாங்க. இது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. சிஎம்ஓ பிஎம்ஓ இவங்க எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு உள்ளாகத்தான் செயல்பட முடியுமே ஒழிய, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல, எத்தனை ஆணைகள் உச்சநீதிமன்றம் நாங்கள் பிஜேபி எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக எத்தனை ஆர்டர் நிறைய இருக்கு. இப்போ எலக்டோரல் பாண்டே வந்து பாஜகவுக்கு எதிராக தான் வந்து எத்தனை ஆர்டரில் நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான்னு சொல்ல முடியாது. எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் சொல்கிறது, ஆட்சி எடுத்த பல நடவடிக்கைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பல ஆணைகளை சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஃபாலோ தானே பண்ணியிருக்கோம். சரி, என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா சார், இது ஹீரோயிசம்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு காவல் அதிகாரி அங்கே களத்தில் நிற்கிறவர் அவர் சொல்கிறாரு, we are not allowing, we will face the consequences அப்படின்னு அவர் சொன்னது தான் திமுக எக்கோசிஸ்டத்தினுடைய ஒரு தாரக மந்திரமா, we are not allowing, we will face the consequences அப்படிங்கிறத அப்படியே ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதே ஸ்டாலின் வாய்ஸில் கூட அந்த டைலாக்லாம் வந்துச்சு. அது ஏயா இல்லை வேற ஏதாவது பேசினாரா அப்படின்றது தெரில. இப்போ இன்னொரு டைலாக் வருது, அதையும் எடுத்து போட சொல்லுங்கள். இப்போ என்ன வந்து விலைக்கு ஏற்றிட்டீங்களா, விலைக்கேற்ற வக்கில் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு காவலர் பேசினார் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போடுங்க. ஏன்னா ஒரு ஜனக்கூட்டம் இந்த மண்ணில்
பெரும்பான்மையானராக இருந்தாலும் கூட, பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் கூட, ஒரு சாதாரண ஒரு விலக்கேத்துறதுக்கு நீதிமன்றம் சென்று ஆணை பெற்றுவிட்ட பிறகும் கூட, இந்த ஆட்சியாளர்கள் அதை அனுமதிக்கவில்லை என்கிறது வரலாற்றில பதியட்டும். இது பெருமைக்குரிய விஷயம் இல்ல பாஸ். ஏங்க ஒரு நீதிமன்ற ஆணைய நான் வந்து பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றது, ஒரு திமிருத்தனமாகவோ, இல்ல ஒரு பெருமையாகவோ எப்படி இருக்கும்? இது காட்டு மிராண்டித்தனமானது. ம். கான்ஸ்டிடியூஷன்றது எதுக்கு இருக்கு? நான் சட்டத்தின் முறையாக நான் ஆட்சி நடத்துறேன் அப்படின்றது பெருமையா? நான் சட்டத்துக்கு மீறி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றது பெருமையா? நாளைக்கு உன்னுடைய அமைச்சர் எவனாவது ஊழல் பண்ணுவான். ம். அவன நீ கைது செய்ய விட மாட்ட. இதே நீ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில வந்த ஒரு செய்தி சார். அமைச்சர் நேரு அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று இடி வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு. வழக்கம் போல வந்து நீங்க பதிவு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க எஃப்ஐஆர் இப்ப நாளைக்கு வந்து கோர்ட் அந்த மேட்டர்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுது. நீ கேட்க மாட்ட. இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் திருடுவேன். ஆனா நான் வந்து காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பேன். சட்டத்தை மதிக்க மாட்டேன். அப்படின்னா இதெல்லாம் எப்படி பெருமையா இருக்க முடியும்? தொடர்ச்சியாக திமுக தரப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இத்தனை முறை நீங்க வந்து திமுக பார்த்து நீங்க ஊழல்வாதிகள் சொல்றீங்கல்ல. ஆனா யாருமே நாங்கள் வந்து திமுக காரர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படவே இல்லை, கடைசி வரை நிறுவனமே ஆகலை என்பது அவங்களுக்கு ஒரு ஃபிளெக்ஸா இருக்கு சார். இல்லை எனக்கு புரியலைங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட அந்த ஊழல் வந்து கிட்டத்தட்ட இப்போ நிரூபிக்கப்பட்டாகிவிட்டது. மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல ஊழல் நடக்கலைன்றது ஒரு பெருமையா? நான் திருடுனேன் மாட்டிக்கலன்றது பெருமையா? நடக்கலைங்கிறது தான் பெருமை. அப்புறம் திருடல மாட்டிக்கலன்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க திமுககாரங்க. ஏங்க நீங்கள் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினது யாருக்கும் தெரியாதா? இப்போ செங்கல்பட்டில் வந்து யாருமே இல்லாத ஊரில் காட்டுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. அரசாங்கத்திட்ட கேட்டால் இந்த பிரிட்ஜ் யாருக்கு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லி இந்த லட்சத்தில் தான் உங்கள் அரசு எந்திரம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லா பக்கமும் ஊழல். இப்போ நீங்கள் அந்த நேரு அவர்களுடைய ஊழலே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்றதை தாண்டி, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து அந்த எக்ஸாம் எழுத போகிறேன். நான் கஷ்டப்பட்டு டே நைட் படித்து அந்த எக்ஸாமை போய் நான் எழுதுறேன். எனக்கு அந்த வேலை கிடைக்கல. காசு இருக்கிறவன் 30 லட்ச ரூபா கொடுத்து அந்த வேலையை வாங்கிட்டு போயிடுறான். என்னுடைய லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுது? ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு குழந்தையோட படிப்புக்கு குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. அவங்களுடைய பள்ளி படிப்புக்காக மட்டுமே. 17 வருஷம் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள 17 லட்ச ரூபா ஏற்கனவே அந்த குடும்பம் கடன் வாங்கி செலவு பண்ணுது. இவனுக்கு அந்த படிப்புக்கு அந்த செலவு இல்லைன்னா அந்த குடும்பம் ஒரு வீடு கட்டியிருக்கும். வாழ்க்கை தரம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு, ஒரு எக்ஸாம் அவன் வந்து மெரிட்ல செலக்ட் ஆக முடியல. மறுபடியும் அவன் போய் 35 லட்ச ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இதில் நீங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க. இதில் நான் வந்து இல்லைங்க, நான் வந்து இந்த கேஸை ட்ராக் ஆன் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இழுத்தடிச்சு நான் தப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா, அதில் என்ன பாஸ் பெருமை? இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. இது பாஜக ஆதரவாளர்கள் நிறைய கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்க முடிஞ்சது, சமூக வலைதளங்கள் அவங்க எழுதுறது பார்க்க முடியுது. என்னதான் பாஜக மத்தியில் இருந்தாலுமே எந்த ஒரு ஊழல்வாதிகளே உள்ள தள்ள முடியல என்பது எனக்கு இதெல்லாம் நீங்க அதே மாதிரி 356 போடல. 356 போடல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீ ஓட்டெல்லாம் தூக்கிட்டு திமுக போட்டுருவேன். எல்லாம் பிஜேபி பண்ணணும்னா ஓட்டை பிஜேபிக்கு போடு. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு எல்லாம் பண்ணணும். நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? இல்லைண்ணா நான் வந்து பிஜேபியில் தான் இருக்கேன். ஏன் 10 பேர் ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணு. திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி ஒரு 10 பேருக்கு ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் இருங்க. வீட்டிலேருந்து ஒரு 10 பேருக்கு கன்வின்ஸ் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவர் பிரதமர் வந்து செய்யணும். உங்களுக்கு தெரியுமா எஸ்ஆர் பொம்மை கேஸ் தெரியுமா? 356 தெரியுமா? 356 பயன்படுத்த மாட்டேங்கிறது பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாலிசி டிசிஷன். ஒரு தடவை கூட பயன்படுத்த அவர் பயன்படுத்துறது கிடையாது. அவர் என்ன இந்திராவா? அவர் பயன்படுத்த மாட்டேங்கிறது அவருடைய கொள்கை முடிவு. 14 வருஷம் சிஎம்மா இருந்து வந்தவர் அவர். நீங்க நம்ம என்ன பண்ற போறோம் எல்லாம். அதோட இன்னொரு விஷயம், மத்திய அரசு வந்து உயர் அதிகாரியோ மாநில அரசு சபார்டினேட்டோ கிடையாது. இது ஒரு அரசு, அது ஒரு அரசு. இது ஒரு குவாசி ஃபெடரல் சிஸ்டம். ஆமாம், குவாசி ஃபெடரல் சிஸ்டம். ஸோ இவங்களுக்குன்னு சில ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. நாம் வந்து உடனே சார் நீங்கள் மத்திய அரசில் 356னா இல்லை சார், என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 356 பயன்படுத்தாத காரணம் பாஜகவும் திமுகவும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குங்கிற அளவுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமான பேச்சு. நான் தான் சொல்கிறேனே, அவர் சிஎம்மாக இருந்து பிஎம் ஆனவர், குவாசி ஃபெடரல் சிஸ்டத்தை மதிக்கணும்னு நினைக்கிறவர். 356 எடுக்க மாட்டேங்கிறது அவருடைய பாலிசி டெசிஷன். இன்னைக்கு இல்லை, 2014 அப்போ இங்கே ஆட்சி திமுக கிடையாது. அவருடைய டெசிஷன் அது. எந்த ஸ்டேட்லேயும் எடுத்தது கிடையாது. அவர் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? நான் சொல்கிறது சார், நீங்கள் வந்து ஊழல் வழக்கில் வந்து நீங்கள் வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ செந்தில் பாலாஜி கைதாகி உள்ளே போனார். நீங்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும்
அதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஊடகங்கள் லைனா வரிசை கட்டி நிக்குது. முதல்வர் வீடியோ போடுறாரு, முதல்வர் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னு சொல்லுவாரு. ஆனா சட்டைக்கிட்டெல்லாம் வேர்த்து சும்மா பயந்து போய் போடுவாரு. அது வேற விஷயம். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த இடியிலே பாருங்க. இன்னொன்னு, இவங்க எதுனாலும் சுப்ரீம் கோர்ட் போயிடுறாங்க. எந்த ஒரு ஊழல் வழக்கு, எந்த ஒரு வழக்கு, இன்னும் சொல்ல போனாங்க, இந்த கட்டட தொழிலாளிகளுடைய பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்ட போது, அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்பா அம்மாவை ஒரு காவல் ஆய்வாளர் சித்திரவதை பண்றாங்க. அதுல சிபிஐ என்கொயரி போட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிடுது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்டே வாங்கிட்டு வராங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து இந்த மாதிரியான சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதான் இவங்களுடைய, அதாவது என்ன சொல்றது, ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்கு இந்த கவர்மெண்ட். ஒரு தப்பு 2 தப்பு கிடையாது. இவங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர். அதாவது புதுசா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, அந்த தப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் குண்டாஸ்ல 10 தடவை உள்ள போயிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. இப்படித்தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கேள்வி, நாம என்ன செய்ய போறோம்? மக்களாக நாம் என்ன செய்ய போறோம்? மத்திய அரசுக்கு உண்டான பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. மக்களாக நாம் என்ன செய்ய போறோம்? மக்கள்கிட்ட போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோமா? நம்ம பார்க்குறவங்க கிட்ட ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, அப்படியே காசு வாங்கி தொலைஞ்சாலும் நீங்க நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுறோமா? அதை தானே நம்ம பண்ண முடியும். மக்கள் புரட்சியிலிருந்து தானே அரசியல் புரட்சி ஏற்படும். நேரடியாக அரசியல் புரட்சியிலிருந்து மக்கள் புரட்சி ஏற்படுமா என்ன? நீங்க இந்த நீதித்துறையை பத்தி பேசுனீங்க. சமீப சில காலங்களாக நான் நோட்டீஸ் பண்ணேன் சார், இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகாக அவரை ரொம்ப தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறது என்பது எல்லை மீறி விலோதபேட்லாம் போய் நான் நிறைய பதிவுகள் சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நீதிபதிகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று வெளிப்படையாக தெரியும் போது இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது சார். இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து டெய்லி பயணியருக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். நீங்கள் காலைல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மிக தெளிவாக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீதி அரசர்கள் மீது பழியை போடுவது, அவர்கள் மீது சாயம் பூசுவதை ஒரு நார்மலாக்க பார்க்குறாங்க. நியூ நார்மல். ஓல்டு நார்மல் என்ன? இந்துக்களை திட்டுறது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதை அப்படியே காமன் ஆக்கிட்டாங்க, நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்போ நீதி அரசர்கள் மீது சேற்றை வாரி இழைப்பது, அவருடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, இந்த மாதிரியான கேடுகட்ட கேவலங்களை எல்லாம் இவர்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்து வருகிற நீதிபதி இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கும் பொழுது இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகணும். புரியுதா என்ன சொல்றது? இதுதான் இவங்க நோக்கம். இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தனி நீதிபதி, நீங்கள் வந்து இல்லைங்க அவர் வந்து உள்நோக்கத்தோட இந்த ஆர்டரை போட்டாரு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? மேலே பெஞ்ச், அந்த 2 நீதிபதி இப்போ அடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க, அங்கேயும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்களையும் திட்டுவீங்களா? இப்போ இந்த 2 இப்போ பெஞ்ச் ஆர்டர், அதான் நான் கேட்டேன். சட்ட அமைச்சர் 2014 பெஞ்ச் ஆர்டர் இருக்கு, இப்போ வந்து தனி நீதிபதி ஆர்டர் அப்படின்ற ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிற பேச்சு. அது தனி நீதிபதி ஆர்டருக்கு மேலே நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது தனி நீதிபதி ஆர்டர் கிடையாது, பெஞ்ச் ஆர்டர். 2025 ஒரு பெஞ்ச் ஆர்டர் இருக்கும்போது நான் 2014 பெஞ்ச் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது கோர்ட்டில் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு செல்லாமல் தானே நீதிமன்றம் ஒரு ஆணையை கொடுத்துருக்கு. அப்புறம் மீடியா முடி ப்ரெஸ் மீட் முடி வந்து ஆர்கியூ பண்ணால் அறிவு இருக்கிறவங்க யாராவது செய்வாங்களா? இப்போ மாண்புமிகு நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு களங்கம் கற்பித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் பொன்முடி அவர்களுடைய வழக்கை துரிதப்படுத்தியது. ஞாபகம் இருக்கா? இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் மற்ற பல இன்னும் 2-3 அமைச்சர்கள் வழக்குகளை துரிதப்படுத்தியது. இதில் ஒரு டெஸ்ட் ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து ஊழல் வழக்கில் வருமா அவங்க மேலேயும் இந்த மாதிரி ஒரு புதிய வரி இறைப்பாங்க. நீங்கள் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நீதிபதிகள் திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவிலிருந்து பதவியில் இருந்தவங்களெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க நீதிபதிகளாக. கம்யூனிஸ்டில் டைரக்ட் கம்யூனிஸ்டாக இருந்தவங்க நீதி அரசர்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து குற்றம் சுமத்த போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதி கூட இதிலேருந்து வந்து விதிவிலக்காக இருக்கவே முடியாது. ஆனால் இது வந்து சட்டப்படி குற்றம். எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? நான் வந்து மறைந்த நெல்லை கண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் மேலே நான் வந்து ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணேன். இப்போ வந்து 2 விஷயம் இருக்குது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீதிமன்றமே முன் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடணும்.
இதை ஏன் இப்பொழுது வரை சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளரோ மற்ற நீதி அரசர்களோ இன்னும் இதை பண்ணலைன்னு எனக்கு தெரியல. அவங்களே ஏன்னா சுமோட்டோவா பண்ணணுமா? அவங்க தான் பண்ணணும். அச்ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விவகாரத்தில் ஒரு காவலரோடு அவர் வந்து விவாதம் பண்ணுறார். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஹைகோர்ட்டாவது இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆக்சுவலாக அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வராது. இப்போ உடனே எல்லாம் குதிப்பானுங்க. கண்டெம்ட்னா முதல்ல என்ன நான் சொல்கிறேன் கேளுங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் படிக்கணும் நீங்கள். அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு டெரோகேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். பப்ளிக் டொமைனில் நீங்கள் வைக்கணும். அது அப்படி கிடையாது. அவர் எங்கேயோ பேசிட்டார், எவனோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி போடுறான். அவர் ரெக்கார்ட் பண்ணல அது. ஆனால் இன்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது திமுகவினுடைய பதவியில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் ஓப்பனாக பொது மேடையில் வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாங்க. டைரக்ட் கண்டெம்ட். புரியுதா என்ன சொல்கிறேன்? அதை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற நோக்கத்தோட பண்ணுறாங்க. இப்போ நானும் நீயும் ஒரு விஷயம் உட்காந்து நம்ம ரூம்குள்ளே 4 வால்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தங்க ரகசிய கேமரா வச்சு எடுத்துடுறாங்க, இல்லை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நமக்கு பிரகஞ்சே இல்லை, அவங்க எடுத்துடுறாங்க. அதுவும் இப்போ இது மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூவில் நான் உட்காந்து பேசுகிறதும் ஒன்றாயிடாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம போடுவாங்க. ரெண்டுத்துக்கும் சைட்டேஷன் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நானே இருக்கேன், இப்போ நீ கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேபி நான் வந்து சாதாரணமாக கலோக்கிலாம் நான் பேசுவேன், அதை நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னா அது எப்படி. அப்படித்தான் ராஜா அவர்கள் பேசினதும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டீங்க. ஆனால் அது அவர் பப்ளிக் டொமைனில் போடலை. ஒன்று. ரெண்டாவது, அந்த காவலருடைய ஆட்டிடியூடை தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொன்னாரே ஒழிய உயர்நீதிமன்றத்தை சொல்லலை. இந்த காவலர் வந்து உயர்நீதிமன்ற ஆணையில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் சொன்னதாக சொல்லி விநாயகர் சதுர்த்தி கேஸ் நடத்தினோம். நான் எனக்கு தெரியும் அந்த ஆர்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னதாக சொல்லி காவல்துறை அந்த நேரத்தில் ஏமாற்ற முயற்சி பண்ணுது. அதை தூக்கிட்டு வந்து அவர் என்ன சொன்னார், அது அந்த காவல்துறையினுடைய ஆட்டிடியூடு தான் சொன்னார் ஒழிய இதை சொல்லலை. ஆனால் அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இனிஷியேட் பண்ணி அவரை நீதிமன்றத்தில் அவர் வந்து அப்பீர் ஆகி அவர் வந்து அப்பாலஜி அஃபிடேவிட் போட வச்சு நடவடிக்கை எடுத்துச்சு. இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? நாளைக்கு இப்போ இந்த நீதிபதிக்கு நடக்கிறது இன்னொரு நீதிபதிக்கு நடக்காதா? நாளைக்கு நீங்கள் ஒரு ஊழல் வழக்கில் திமுகவுடைய அமைச்சரை தண்டிக்கும் போது இதே மாதிரி பண்ண மாட்டாங்களா? நீதிமன்ற பதிவாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்வியெல்லாம் எழுது ஒரு பக்கம், அதை அப்படியே வச்சிருங்க சார். இப்போ நான் தனிப்பட்ட கிரண் சார் நீதிமன்றம் பண்ணலை சார். நீதிமன்றம் கூட ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன பண்ணுது அங்கே என்ன பண்ண மாட்டேது சார். ஒருவேளை அரசை பார்த்து பயப்படுதா சார்? தெரில சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எப்படி மூவ் பண்ண முடியும்? அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட போய் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கணும். நான் கொடுத்து இது வரைக்கும் 3 கண்டெம்ட் அது மாதிரி நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நீதி அரசர் முன்னாடி கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கேசஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அட்வொகேட்டுங்களாம் சேர்ந்து ஒரு மனு ஒன்று கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா அந்த இஷ்யூ உங்களுக்கு? கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் முன்னாடி டெக்கோரமாக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லி அவர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்தார். அது அந்த கேஸில் அந்த மாதிரி ஒரு டிமாண்டிங் சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்காக நீங்கள் வந்து அவர் மேலேயே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை போட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து அது வந்து சட்டப்படி தப்பு. மும்பை நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கு, இதே மாதிரி ஒரு வழக்கு ஒரு குறிப்பிட்ட நீதி அரசர் மீது கலங்கம் சுமத்தி குறிப்பிட்ட வழக்குகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே கொடுத்து அவங்க மேலே கண்டெம்ட் பனிஷ் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்ரஸ் ஆச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணேன். அட்வொகேட் ஜெனரல்கிட்ட தான் நீங்கள் போய் கொடுக்கணும், நேரடியாக கோர்ட்டில் போட முடியாது. அட்வொகேட் ஜெனரல்கிட்ட போய் கொடுக்கணும். இப்போ நெல்லை கண்ணன் அவர்கள் இதே மாதிரி விஜய் விவகாரத்தில் நீதி அரசர் மேலே ஒரு அவதூறாக பேசியிருந்தார். அவர் மேலே நான் கொடுத்துருந்தேன். அவர் அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போதே அவர் மறைஞ்சிட்டார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் யாருன்னா திமுக அப்பாயிண்டட். புரியுதுங்களா? இருக்கிற பிரச்சனை என்னன்னு புரியுதுங்களா? இது வந்து நீதிமன்றம் தான் இதில் எடுக்கணும். அதுதான் ப்ராப்பர் வே. நீங்கள் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட போனீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பாயிண்டட் பை டிஎம்கே. சபாநாயகரே திமுகவுக்கு ஜிங்கு ஜிங்குன்னு இருக்கிறாரு. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே பார்த்தீங்களா அப்பாவுக்கு பேச்செல்லாம் ஏற்கனவே ரொம்ப தரலோக்கல் தான் பேசுவார். இப்போ இறங்கி அடிக்கிறாருன்னா சீட்டு கிடைக்கணும், ஜெயிக்கணும். ஒரு சபாநாயகருக்கு உண்டான அந்த சபாநாயகர் பதவிக்கு உண்டான மாண்பை கெடுத்து குடிசோர்வாகன்னு தான் அப்பாவா அவர். சபாநாயகரே அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் அவங்க தான் என்ன பண்ணணும், காக்னிசன்ஸ் எடுத்து அதை வந்து இனிஷியேட் பண்ணி கோர்ட்டுக்கு. எத்தனையோ வழக்குகள் பெண்டிங் இருக்கு. உதாரணத்துக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் அவரே வந்து இனிஷியேட் பண்ணுறாருன்னா அவருக்கு அவ்வளோ டைம் இருக்குமா சார்? அதாவது இவ்வளோ பெண்டிங் இருக்கு, நம்ம மேலே இப்படி ஒரு இந்த வழக்கில் நீங்கள் ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை இவரே வந்து முன்னெடுக்கிறார் ஒரு சமூக வலைத்தள பதிவுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணுறாருன்னா அந்த கண்டெம்ட்டை அவர் விசாரிக்க முடியாது.
கிரிமினல் கண்டெம்ட், சிவில் கண்டெம்ட் கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்டரை கொடுத்து ஒபே பண்ணலன்னா சிவில் கண்டெம்ட். இதெல்லாம் கிரிமினல் கண்டெம்ட். ஜட்ஜு மேலே நீங்கள் அலிகேட் பண்ணுறது. கிரிமினல் கண்டெம்ட் நடந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த வழக்கை விசாரிக்க முடியாது. நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் கேஸ். ஜட்ஜஸுக்கே அந்த ஆனால் இனிஷியேட் பண்ணலாம். இனிஷியேட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஜட்ஜு கொடுத்துடணும். புரியுதுங்களா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா நீதியை காப்பாற்றுறது என்னுடைய பணி அப்படின்னு கூட நினைக்கலாம். நீதியரசர் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இனிஷியேட் பண்ணலாம், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது பொதுவாக நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வோ அல்லது ரிஜிஸ்ட்ராரோ கூட இதில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா நீதித்துறையோட மாண்பு அகல பாதாளத்துக்கு போயிடு. இதில் பார்த்தீங்கன்னா சார், ஹரிபரந்தாமன் ஒருத்தர் இருக்கார், சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் நீதிபதிகளாக இருந்தவர்கள். வெக்கப்படுறேன் சார், இவங்கெல்லாம் நீதிபதிகளாக இருந்தாங்க நினைக்கும் போதே எங்களுக்குலாம். நான்லாம் போய் இவங்க முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே நான் அருவருப்படைகிறேன் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்து. நீங்கள் வந்து ஜட்ஜாக இருந்த ஒரு ஆள், இன்றைக்கி உங்கள் அரசியல் அறிப்புக்காக இப்படி சொரிஞ்சிக்கிறீங்களே, அந்த ஜட்ஜு பதவியோட டெக்கோரம் என்ன சார் ஆகுது? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? யோசிச்சு பாருங்க. நீங்களும் கம்யூனிஸ்ட் தானே, கட்சியில் பொறுப்பில் இருந்த ஆள் தானே நீங்கள் நீதிபதி ஆகலையா சார்? இந்த டெக்கோரம்னு சொன்னீங்களே சார், எல்லா இந்த எல்லைகளையும் மீறி பார்லிமெண்ட்குள்ள திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ் நீதிபதி என்று நேரடியாக குற்றம் சாட்டுற அளவு. அதுக்கு தான் அடுத்து நான் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் என்னுடைய ஆர்டிக்கல் அதை சொல்லியிருக்கேன், பயணியர் ஆர்டிக்கல்ல அதை நான் சொல்லியிருக்கேன். இதுவே பார்லிமெண்ட் வெளியில சொல்லியிருந்தா, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே சொல்லக்கூடாது தம்பி. நீ பார்லிமெண்ட்டுக்கு வெளில சொல்லியிருந்தா கண்டெம்ட்னு சொல்ல வராதானே, பார்லிமெண்ட்டுக்கு உள்ள சொல்லக்கூடாது தெரியுமா? அதனால அவை குறிப்பில நீக்கியிருக்காங்க. ஆர்டிகல் 121 தம்பி, அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ் an ஆக்ட், சரியா? பட் நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள டிஆர் பாலு பேசினார்ல, அது கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன். கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறதுல உயர்ந்த சட்டம், சரிதானே? அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் 121 ஷரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீதி அரசர்களை பற்றிய இந்த மாதிரியான விவாதங்களே கூட அன்டில் அதர்வைஸ் இம்பீச்மெண்ட் மோஷனில் மட்டும் நீங்கள் பேசலாம். இந்த மாதிரியான கோர்ட் ப்ரொசீடிங்ஸோட விவாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு கிளியராக இருக்குது 121. அதே மாதிரி 122 என்ன தெரியுங்களா, கோர்ட்டில் வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி பேசக்கூடாது. இதுதான் சார் செக் அண்ட் பேலன்ஸ் கான்ஸ்டிடியூஷனில். இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிங்க. இத்தனை வருஷம் பார்லிமெண்டேரியனா இருந்து போட்டு டிஆர் பாலு தெரியாம பேசிருப்பாரு நான் நினைக்கல. ஏங்க நீங்க உள்ளர்த்தம் இருந்து, நான் என்ன கேட்குறேன், தெரிஞ்சே பேசுறீங்கன்னா நீங்களாம் என்னங்க மனுஷன்? நல்லா புரிஞ்சுக்கோக்கிறேன். நான் சட்டத்தை மீறுவேன் அப்படிங்கிறது பெருமையாக எப்படி நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு புரியல சார். அவருக்கு தெரியும் சார், ஆர்டிகல் 121 தெரியும், ஆனால் அவர் பேசிட்டாரு. சட்டத்தை மீறுறவனுக்கு இந்த சமூகத்தில் தண்டனை, அவங்களுக்கு மரியாதை இல்லை. சட்டப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை. ஒரு அரசே தப்பு பண்ணுறீங்க, ஒரு அரசே வந்து கோர்ட் ஆர்டரை மீறுறீங்க, இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடைக்குது? இப்போ நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது, கோர்ட் ஆர்டர் வந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கமிஷனர் வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கோர்ட் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, கமிஷனருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். ஒரு 6 நாள் 7 நாள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கொடுக்கலாம். இப்பயும் ஓப்பன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா யார் அரெஸ்ட் பண்ணணும்? தமிழ்நாடு போலீஸ் தானே மறுபடியும் அகைன் அரெஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வேற ஒரு சென்ட்ரல் போலீஸை நீங்கள் அங்கே டெபியூட் பண்ணுவீங்க. இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, இவ்வளவு ஆக்வர்டாக போக வேணான்னு ஜுடிஷியரி நினைக்குது. பிகாஸ் இந்த ஒரு டெக்கோரமை மெயின்டைன் பண்ணணுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை நினைக்கணும்ல. நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கணும், கோர்ட் ஆர்டர் 1ஆம் தேதி வந்துச்சு, 3ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது, நீங்கள் 3ஆம் தேதி விலைக்கு ஏற்றிட்டு அக்ரீட் பை ஆர்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது தானே கரெக்டு. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் அடுத்த வருஷம் ஏற்ற மாட்டோம், இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து தர்கா இருக்குது, அதனால் அடுத்த வருஷம் ஏற்ற மாட்டோம் நான் கூட. அதுதான் ப்ரொசீடிங்ஸ், அப்படி தான் பண்ணணும். இது என்ன சார் பொழப்பு இது? நாளைக்கு வந்து உங்கள் ஊழல் வழக்கில் ஒரு நீதிபதி உங்களுடைய மந்திரி யாராவது தப்பு பண்ணுவாங்க, அந்த நீதிபதி வந்து கைது பண்ண சொல்லுற, அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்களாம் ஏற்றினில்ல திராவிட மீடியல் எப்படிவீங்களே, என்னங்க உங்களுக்கு புரியுதா இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு? நீதியரசர்களுக்கு எதிராக, குறிப்பாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் சார். அந்த போராட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து இம்பீச் ஜிஆர்எஸ் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறாங்க. இது வந்து தம்பி, நீ இந்த மாதிரிலாம் பேச, கம்யூனிஸ்ட்ல 10 பேர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது பக்கத்துலேருந்து வேறு ஏதாவது அமைப்புலேருந்து ஆள் கூட்டு வந்துருப்பாங்க. கரெக்டாக சொல்லு. கட்சி ஆஃபீஸே எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்களே சும்மா தான் இருக்குது அந்த பில்டிங்கு, எங்களுக்கு கார் பார்க்கிங்காவது கொடுங்க. வண்டி நிறைய இப்போ கமலாலயத்தில் வண்டி வருதுப்பா, வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. சரி, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் சும்மா தான் இருக்குது, ஒரு காக்கா கூட இல்லை. சரி, காருக்கு பார்க்கிங்க்கு வாடகை கொடுங்க, அதுவும் விட பண்ணுறாங்க. அந்தாண்ட பக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸே இல்லை, மல்டிநேஷ்னல் கம்பெனி பூரா வாடகை விட்டாங்க. இம்பீச் ஜிஆர்எஸ் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தாங்க நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இம்பீச்மெண்ட் கூட நீங்கள் மோஷன் கொண்டு வாங்க.
நான் என்ன சொல்றேன், எதுவாக இருந்தாலும் சட்டத்தைப்படி போங்க. சட்டத்தின்படி போங்க. அது என்னங்க டிஎம்கே ஐடிவிங்க வச்சு ஒரு நீதி அரசர் மேல வந்து களங்கம் கற்பிக்கிறீங்க? அசிங்கமாவே இல்லையா உங்களுக்கு? சட்டத்தை மீறுறதுல என்ன பெருமை? பொறுக்கி சட்டத்தை மீறுறான், கொலைகாரன் சட்டத்தை மீறுறான், புறம்போக்கு சட்டத்தை மீறுறான். நீங்க ஒரு அரசு பண்ணலாமா சார் அதை? அதுல என்ன சார் பெருமை? உனக்கு இதை சொல்றது விஷயம் புரியுதா? இன்னொன்னு கேட்டுறேன் சார், இதே மாதிரி திமுக எக்கோ சிஸ்டம் டேரக்டா திமுக கட்சிக்காரங்க போட்டு நான் பார்க்கல, அவங்களோட எக்கோ சிஸ்டம் இந்த இன்டெலெக்சுவல் விங்னு சொல்லுவாங்களா, அவங்களாம் என்னத்துல போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் அயோத்தியில வந்து ஆரம்பிச்சாங்க, கடைசியில கலவரமா முடிஞ்சிருச்சு. அயோத்தியில நாங்க வந்து ராமர் நீ நேரடியா கலவர சங்கின்னு போடுறாங்கப்பா. சங்கிகள் வந்து கலவரத்தை, அதனாலதான் நாங்க அமல்படுத்தி விட்டால் இதை ஒரு அயோத்தியாக மாற்றி விடுவார்கள் என்பதுதான் அவங்க. நான் என்ன கேட்கிறேன், இங்க வந்து கலவரத்தை தூண்டுவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க. உண்மையிலேயே அவன் வந்து நேர்மையானவனாக இருந்தால், உண்மையிலேயே அவன் மனிதனாக இருந்தால், அவன் மனுஷ பிறப்பு இருந்தா, அவன் சாப்பிட்றது சாப்பாடா இருந்தா, அவன் எதுக்கு கோவப்பட்டிருக்கணும்? திருப்பரங்குன்றம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று அறிவித்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம்னு ஒருத்தவங்க பண்ணாங்கல்ல, அதுக்கு தானே நீங்கள் ஏன்பா கலவரத்தை தூண்டுறீங்க? ஆயிரம் வருஷமா திருப்பரங்குன்றம் முருகருடைய மலை. முருகர் என்பது தமிழருடைய முதல் கடவுள், அவருக்கான முதல் படை வீடு அது. திருப்பரங்குன்றம்னு இந்துக்கள் கும்பிட்டு இருக்காங்க. நீங்கள் அது மேலே மசூதி இல்லை தம்பி, தர்கா. மசூதிக்கும் தர்காவுக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்ட்ட, வச்சுருக்கீங்க. அதையும் அவங்க வந்து ஒன்றும் இது பண்ணிக்கல. இப்போ நீங்கள் போய் நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன்னு சொன்னால் இது தப்பா இல்லையான்னு நீ கேட்டிருக்கணும். அவனை பார்த்து நீ கேட்கல. பலியிடுதல் நடைமுறையே இல்லாத இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்லாமில் பலி கொடுத்து நீ பார்த்துருக்கியா? இது எவனாவது கேட்டான் நான் தமிழ்நாட்டில்? ஆடு மாடை விட்டுன்னு போய் நாங்கள் சிக்கந்தர் தர்காவில் பலி கொடுக்குறோன்னு கிளம்புனானுங்கல்ல, பெரிய மூஞ்ச என்னமோ அறிவாளி மாதிரி வச்சுன்னு சில பேர் பேசுகிறானுங்க. எனக்குலாம் நேரில் மாட்டினானா என்ன பண்ணுன்னு தெரில எனக்கு. ஏயா முதல்ல பலியிடுதல் நடைமுறை இஸ்லாத்தில் இருக்கா? பலியிடுதல் என்பதே இந்துக்களுக்கு சொந்தமானது. இஸ்லாத்தில் பலியிடுதல் ஒரு நம்பிக்கையே கிடையாது. எங்கே விலங்குகளை பலி கொடுத்தாலும் அந்த இஸ்லாமிய மந்திரங்கள் சொல்லி அந்த கழுத்தை அறுத்து ரத்தத்தெல்லாம் வெளில போட்டு ஹலால் முறையில் கொள்வது தான் இஸ்லாத்துடைய நம்பிக்கையை ஒழிய சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு பலி கொடுக்குறதுன்னு கிடையாது அவங்களுக்கு. கரெக்டா? இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மொட்டை போட்டு பலி கொடுத்துருப்பீங்க, நான் பலி கொடுத்துருப்பேன். இஸ்லாத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய சகோதரனையாவது காட்டு. அப்போது ராஜபாளையத்துலேருந்து ஒரு குரூப்பு கிளம்பி வருது, நாங்கள் போய் அங்கே சிக்கந்தர் மலை மேலே போய் நாங்கள் வந்து தர்காவில் போய் பலி கொடுக்க போகிறோம். எதுக்கு? உனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை, ஒரு நடைமுறையே இல்லை. நான் மலை மேலே ஏறி போய் ஆடு மாடு வெட்ட போகிறேன்னா எதுக்கு வெட்ட போகிறேன்? எதுக்கு வெட்ட போகிறேன்னா அந்த நம்பிக்கையே சிதைக்கணும். பாரு, முருகர் ஒன்றும் பண்ணல பாரு, உடனே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. முருகர் வந்து குறிஞ்சி நில கடவுள் தானே. அது பசங்களா இங்க வந்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்றல்ல, நீ பெரிய அறிவு அப்படியே ஒழுகுது. இது யார் சொல்றாங்கன்னு நான் கேட்கிறேன், எவன் வேணா சொல்லிட்டோம். உங்களுக்கு அறிவு அப்படியே பொங்கி வழியுது இல்ல, நீ தான் பெரிய இது தானே. இஸ்லாத்துல பலியிடுதல் இருக்கா இல்லையா? இங்க வந்து டிசர்டேஷன் பண்றீங்களா? இங்க வந்து அப்படியே உங்க ஆராய்ச்சி அறிவெல்லாம், சார் முருகர் வந்து குறிஞ்சி நில கடவுள் சார், அவர் என்ன சார் சாப்பிட்டுருப்பாரு, ஆகா சார் வாகா சார். திருமுருகாற்றுப்படையிலேருந்து மேற்கோள் காட்டி பாருங்க, முருகருக்கு வந்து திருமுருகாற்றுப்படையில் அந்த பாடலை காட்ட சொல்லுப்பா. இந்த மாதிரி சைட்டேஷன்லாம் நான் 1000 பார்த்துட்டேன். அந்த சேவலை தூக்கி கூத்துனாங்க தானே. அவருக்கு வந்து சும்மா ஏதாவது சொல்கிற படையல் கொடுப்பது கிரண் நல்லா புரிஞ்சுக்கோ. இதை காட்டு. இந்த வந்து சேவலை தூக்கி குத்துனாங்க, மணி டிங்கி டிங்கின்னு ஆடிச்சு, இதெல்லாம் நம்புற அளவுக்குலாம் இன்னைக்கு யாரும் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு நீ போய் ChatGPTல கேட்டால் கூட எல்லா விஷயமும் வருது. புரியுதா? என்ன சொல்றாங்க, அசைவ கடவுளான முருகனை சைவ கடவுளா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த அறிவுக்கு ஒவ்வாத இந்த வாதத்தெல்லாம் விட்டுரு. நீ வந்து சைட்டேஷன் காட்டு. சேவலை கொண்டு போய் வேலில் குத்துனாங்க, சேவல் தடன்னு ஆடிச்சு, அதில் அப்படியே மணி டிங்கி 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 டிங்கின்னு ஆடிச்சுங்கிறல்ல, அந்த பாட்டை காட்டு. திருமுருகாற்றுப்படையில் இந்த பாட்டு, அறிஞர் பொருள் காட்டு. அப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து தமிழ் சமூகத்தை ஏமாத்தின காலம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, முருகன் பலி தான் கொடுத்தாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி, வச்சுக்கோ, தப்பே இல்லை. யார் இப்போ சண்டை போட்டா? நாங்கள் இப்போ அங்கே நின்று போராடுறோம், பூரா நான்வெஜ் சாப்பிட்றவன். நீ என்னத்தை இப்போ இங்கே ட்ரை பண்ண முயற்சி பண்ணுற? புரியுதா? நீ என்ன ட்ரை பண்ண முயற்சி பண்ணுற? நீ எதுக்கு ட்ரை பண்ணுற? அங்கே போராடுறவங்களாம் யார் நினச்சி நீ பேசிகிட்டு இருக்கிற? ஒன்று. அதுக்கும் சிக்கந்தர் மலையில் போய் பலி கொடுக்குறதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால என்ன சொல்றாங்க, அதுக்காக அது முருகன் அதை விரும்புவாருங்கிறத நிறுவுறாங்க சார். அதுதான் சொல்றேன், முருகர் வந்து திருப்பரங்குன்றன்ற பேரை மாத்திட்டு சிக்கந்தர் மலைன்றதை விரும்புவாரா? விரும்ப மாட்டாரு. இப்ப நான் என்ன சொன்னேன், சிக்கந்தர் மலைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இன்னொரு கேள்வி, பலி கொடுக்கறது மேட்ரு, சிக்கந்தர் மலையில போய் பலி கொடுக்குறேன். உனக்கு விஷயம் அவங்களுக்கு என்னன்னா, நேரா போய் டெய்லி ஒரு ஆடா வெட்டி அதை ரத்த ஆறா ஓட விட்டு
நீ வந்து 30 நாள் 40 நாள் விரதம் இருந்துட்டு போவ முருகனுக்கு மாலை போட்டுட்டு. அந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே ரத்த ஆறா ஓடும். நீ என்ன பண்ணுவ சொல்லு? மனசு வேதனையா தான் இருக்கும். வேதனையா இருக்கும். வேற எதுவும் பண்ண மாட்டோம். அப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இத்தனை கோடி இந்துக்களும் முட்டாளு. நீ மட்டும் உனக்கு அறிவு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது தம்பி இதுல. நீ என்ன பெரிய அறிவு களஞ்சியமான்னு நான் கேட்குறேன். நீ யோசிச்சு பாரு. நாங்கெல்லாம் இத்தனை வருஷமா முருகரை கும்பிடுவோமா? நாங்க பச்சை துண்டு போட்டுக்கிட்டு முருகனை போய் பார்க்கறதுக்கு 30 நாள் விரதம் இருந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம நாங்க போய் பார்ப்போமா? நீங்க வந்து அது வந்து எப்படி தெரியுங்களா? அது முருகனு சார் பச்சை துண்டுன்னு சொன்னீங்களே சார். இப்ப போராட வந்தவர்கள்ட்ட யாருமே பச்சை துண்டு இல்லையா சார்? எல்லாரும் காவி துண்டா மாறிடுச்சான் சார். அதனால முருகனை வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக நான் சொல்றது நீங்க எல்லாமே பண்ணுங்கப்பா. நீங்க உங்களுடைய ஆராய்ச்சிகள்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. நீங்க வந்து முருகனுக்கு வந்து பாரத் மாதா கி ஜெயன். ஏன்னா பாரத மாதா வாழ்கன்னா முருகனுக்கு பிடிக்காதான். ஏன்னா முருகன் வந்து இங்க வேற வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாருல்ல. இந்த தேசமே அவருக்கு பிடிக்காதுல்ல. அதானே சொல்ல வரீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்தினுடைய தலை சிறந்த முருக பக்தர் யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர் லேட்டஸ்ட் வெர்ஷன். அவர் என்ன சொன்னாரு? தேசியம் பாரத் மாதா கி ஜெய் தான் சொன்னாரு. அப்ப எங்க போனீங்க? அவரை விட பெரிய முருக பக்தர்களா நீங்க? சார் இந்த சிக்கந்தர் தொடர்பாக சிக்கந்தர் யார் என்று நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துருப்பீங்க. அது ட்ரெண்ட் ஆச்சு அந்த விவகாரம் ஆரம்பிக்குது. மீண்டும் ஒரு முறை இதை சொன்னா வந்து மக்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வல்லாள மகாராஜா திருவண்ணாமலை ஆண்டவர். திருவண்ணாமலை வாசல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிலை இருக்கும். வல்லாள மகாராஜாவை கொன்ற இஸ்லாமியர்கள். இந்த வல்லாள மகாராஜாவோட ஒய்ஃப் தான் விஜயநகர பேரரசரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து. அதிலிருந்து வந்தவர் தான் கம்பண்ணராயர். கம்பண்ணராயர் தான் கொல்றார். எதிர்க்கு வல்லாள மகாராஜாவை கொன்ற இஸ்லாமிய மன்னர்களை அவர் கொன்று பழி வாங்குறாரு. திருப்பரங்குன்றத்தை மீட்பதற்காக நடந்த முயற்சியில தான் சிக்கந்தர் கொல்லப்படுறாரு. சிக்கந்தர் ஏன் கொல்லப்படுறாரு? திருப்பரங்குன்றத்தை காப்பாத்துறதுக்கு. நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு மேலே கொண்டு போய் அவருக்கு வந்து தர்கா வைக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மலையவே சிக்கந்தர் மலைங்கிறீங்க. இப்போ சார் கலவரத்தை தூண்டுறோம். அவங்கள ஏன்பா நீங்க கேட்கல? பலி கொடுக்க போனவன் ஏன் கேட்கல? ஏன் சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்களே, ஏங்க திருப்பரங்குன்றம் இந்துக்கள் இத்தனை வருஷமா சொல்றாங்க. நீ யோசிச்சு பாருங்க. மசூதியிலிருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்ட ஒரு விளக்கு தூண் இருக்கு. 365 நாள்ல ஒரே ஒரு நாள் விளக்கு ஏத்துறதுனால இஸ்லாமியர்கள் மனதை அப்படியே புண்பட்டு புலக்குன்னு விழுந்துரும் அப்படின்னு சொல்ற நீங்க, ஆயிரம் வருஷமா திருப்பரங்குன்றம் இதே திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் சொல்லப்படுற அந்த மலைய சிக்கந்தர் மலைன்னு சொன்னா இந்துக்கள் மனசெல்லாம், எங்க மனசெல்லாம் என்ன இதுவா? கல்லாலானதா? இல்ல கேக்குறேன். எனக்கு வேற ஏதாவது வருது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரீம் காஷியஸ் காட்டுறீங்க. அங்கே மட்டும் இந்து தானே, 2ஆம் தர குடிமக்கள் தானே, அவனுக்கு என்ன கிடையாது சாவட்டுங்கிறீங்க. என்னங்க இது? இவ்வளோ லாஜிக் பேசுறீங்கல்ல. இப்போ இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது மசூதி கிடையாது, தர்கா. தர்கா வழிபாட்டில் இந்த இஸ்லாத்தில் இந்த போராட்டம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இது பண்ணுறவங்களாம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க தெரியுமா? ஆமாம் சார். இவங்களுக்கு தர்காவில் நம்பிக்கை கிடையாது. ஷிர்க் ஒழிப்புன்றதே தர்காவுக்கு நீ போகக்கூடாதுன்றது தான். மசூதிங்கிறது அந்த ஓரிரை கொள்கையில் ஓர் இறைவன் அல்லாஹ் வந்து வணங்குறது தான் மசூதி. தர்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சூஃபிசத்தில் இஸ்லாமிய குருமார்கள் அவங்க வாழ்ந்து மறைந்தவர்கள். நம்மளாம் சித்தர்கள் ஞானிகள்லாம் கும்பிட்றோம்ல, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூஃபிசத்தில் அந்த ஞானிகளுக்கு ஒரு வழிபாடு மையம் கட்டி வழங்குவாங்க. அவங்க கூட இஸ்லாமிய மன்னர்களை வணங்க மாட்டாங்க. இவர் சிக்கந்தர் வந்து சூஃபி குருமார் கிடையாது, இஸ்லாமிய குருமார் கிடையாது, அஜ்ரத் கிடையாது. அவர் சுல்தான். சுல்தான்னா என்ன? ராஜா. ராஜாவுக்கு தர்காவே கிடையாது. தர்கா வழக்கத்துல இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. யாருக்கு? இந்த குரூப்புக்கு. இவங்க தர்கா, இவர் நவாஸ் கனிக்கு தர்காவில் நம்பிக்கை கிடையாது. ஆனா நாங்க போய் தர்கா, என்னங்க அது? அப்போ என்னுடைய நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு தானே நீங்க இவ்வளவு வேலை பண்ணீங்க. சரி, இவ்வளவும் நடந்தது. இன்றைக்கும் சொல்றேன், உயர்நீதிமன்றம் சொன்ன 1 மணி நேரத்துல 25,000 பேர் எங்க திருப்பரங்குன்றத்துல எங்களால கூட்டம் முடிஞ்சுது. சரியா? சார் இந்த இடத்துல தான் லோக்கல் மக்கள் யாருமே இல்லை, எல்லாருமே இம்போர்ட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இருந்து ஆடு தூக்கிட்டு போனாங்கல்ல தோல்ல, அவங்கலாம் திருப்பரங்குன்றம் முஸ்லீமா? இல்ல, ராஜபாளையத்துலேருந்து கிளம்பி வந்தாங்க. அப்போ அந்த லாஜிக் எங்கே அப்ளிகபிள் ஆகல? சரி, இவ்வளோ லோக்கல் பீப்புள் மேலே கரிசனை போடுறீங்களப்பா. திருவண்ணாமலையில் நினைச்சாலே புண்ணியம் வைக்கிறேன்னு. ஆனால் அங்கே பிறந்தவங்களால அண்ணாமலையரை பார்க்க முடியாது. நீ கூட இப்போ போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். இல்லை சார், லாஸ்ட் இயர் இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சா? அங்கே வந்து திருவண்ணாமலை மண்ணில் பிறந்தவங்களால அண்ணாமலையரை பார்க்க முடியாது. ஏன் சார்? உள்ள அலோடு கிடையாது. தெரியாதா உனக்கு? தெரியாது. வெளியூர்காரன் தான் பார்க்க முடியும். எங்கள் லோக்கல் ஆளுங்களால பார்க்க முடியாது. இப்போ எல்லா ஊர் கோயிலையும் லோக்கலுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். 5:30 மணி ஒரு விடிகாலில் கூட்டம் இல்லாத டைமில் லோக்கல் ஆளுங்களாம் வந்து பார்த்துட்டு போகலாம். லோக்கலாக இருந்தாலும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். 1000 ரூபா 2000 ரூபா அது இஷ்டம் போல் அடிச்சு விட்றாங்க. என்ன நியாயம்? இப்போ திருப்பரங்குன்றத்தில் லோக்கலை கேளுங்க. ஏன் திருவண்ணாமலையில் வந்து லோக்கலை கேளுங்களேன்.
அங்கே இருக்கிற குறைகள்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நேரத்துக்கு ஒரு பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் வந்து ராமேஸ்வரமாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே உலகத்துக்கே சொந்தமானவங்க. மயிலாப்பூர்காரங்க வந்து இது கபாலீஸ்வரர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. ஸ்ரீரங்கத்தை சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுப்பா. இது என்னப்பா லாஜிக் இது? 1 2வது லோக்கல் ஹிந்துஸ் நீங்கள் எப்போ கேட்டீங்க? புதிய தலைமுறையில் 2 வீடியோ எடுத்து போட்டால் அந்த 2 பேர் தான் லோக்கலா? எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எப்படிலாம் புட்டப் பண்ணுவீங்க? ஏன்னா நாங்கள் காட்டவா லோக்கலில் 1000 பேரை? 1. 2வது உயர்நீதிமன்றம் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் முன்னாடி பண்ண போராட்டத்தில் உயர்நீதிமன்றம் கொடுத்த டைம் 1 மணி நேரம். 25,000 பேர் கூட்டினாங்க. ஆமா. லோக்கல் பீப்புள் இல்லாமல் எப்படி அவ்வளோ பெரிய கூட்டம் வரும்? ஒரே செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்து இறங்குனாங்களா? இத்தனைக்கும் அந்த திருப்பரங்குன்றம் நோக்கி வரக்கூடிய அனைத்து சாலைகளையும் மூடப்பட்டது. மூடப்பட்டது. மூடப்பட்டு எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. உயர்நீதிமன்றம் டைம் கொடுத்து 1 மணி நேரத்தில் நடத்திக்கோங்கன்னு சொல்லும்போது 25,000 பேர் கூடுறாங்க. அப்போ அவங்களாம் யார்? மதுரைக்காரன் இல்லை, திருப்பரங்குன்றங்காரன் இல்லை, எல்லாம் மலேசியாலேருந்து வந்தானா? என்னங்க இது லாஜிக்கு? 1. 2வது இதே கேள்வி ஏன்ப்பா அங்கே கேட்க மாட்டீங்க? நான் சொல்கிறது இது எல்லா கேள்வியும் இங்கே கேட்குறீங்கல்ல, இது சர்வே கல்லுன்றானுங்கப்பா. நான் என்ன கேட்குறேன், விளக்கத்தூணே இல்லையா? அது விளக்கு தூண் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற ஒன்றை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கமா? இல்லை. இல்லை. முருகர் சிலையா? இல்லை. அது வெறும் சிலை. நீ எதுக்குடா பேசுகிற? உனக்கு எங்கே உன்னுடைய பிஸ்னஸ் என்ன இங்கே? அது விளக்கு தூண் இல்லையான்னு விளக்கேத்துற எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? இதுதான் தப்புங்கிற. இதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து வழிபாட்டு உரிமையை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கணும்? அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் எதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கணும்? இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்கன்றதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போது இது வந்து கலவரத்தை நீங்கள் தூண்டுறீங்க. இதுக்கு தான் ரொம்ப நேரமாக பதில் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒருவேளை கலவரமாக இதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தால் 1 மணி நேரத்தில் 25,000 பேரை கூட்ட முடியுது. முருக பக்தர்கள் மாநாடு இந்த திருப்பரங்குன்றம் தாண்டினதுக்கு அப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கூட்டத்தை சமீபத்தில் எந்த அரசியல் கட்சியும் கூட்டது கிடையாது. இன்றைக்கு கூட்டம் கூடுகிற கட்சி, கூட்டம் கூடுகிற அமைப்பு எங்களுடைய சித்தாந்தம். இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் வைத்துக்கொண்டு முறையாக நீதிமன்ற ஆணையை பெற்று, நீதிமன்ற ஆணையை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் நீ திமிருத்தனமாக காவலர்கள் பேசியும் கூட இன்று வரை அமைதியான முறையில் அறவழியில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆம்பூர் கலவரம் ஞாபகம் இருக்கா? ஆம்பூரில் இஸ்லாமியர்கள் சின்ன கூட்டம் தான், ஒன்றும் பெரிய கூட்டம் கிடையாது. காவலர்கள் மேலே அவ்வளோ பெரிய தாக்குதல், மிகப்பெரிய கலவரம் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் கலவரம் சொல்லலாம். நான் இப்போயும் எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லலை. ஆம்பூர் கலவரம் நடந்துதான் நடக்கலையா? இங்கே தமிழகத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? நீங்கள் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் மீட்பையும் அறவழியில் தான் நாங்கள் பண்ணோம். விவேகானந்தர் பாறை அறவழியில் தான் பண்ணோம். இதையும் அறவழியில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் சட்டத்தின் வழியில் போகணும்? ஏன் கோர்ட்டில் போய் சட்டத்தின் வழியில் போகலான்னு அறவழியில் தானே இது வரைக்கும் நாங்கள் போராடி. நான் என்ன சொல்கிறேன், தப்பே பண்ணாதவனை பார்த்து தம்பி எவ்வளோ பெரிய அக்யூஸ்ட் தெரியுமாங்கிறீங்க. அந்த பக்கம் கலவரத்தை தூண்டுறதுக்கு இப்போ கடுமையான முயற்சிகள்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்துட்டு அப்படி காது மூக்கு எல்லாத்தையும் திருப்பிக்கிறீங்க. நான் கேட்குறது எங்க இது ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. நாங்கள் என்னங்க பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? எத்தனையோ சக்ஸஸ் தமிழகத்தில் நடந்திருக்கு. நீங்கள் அயோத்திக்கு போகிறீங்க. வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் கோட்டைக்குள்ளே மாட்டிச்சு. நாங்கள் தான் போராடி மீட்டோம். அயோத்திக்கெல்லாம் முன்னாடி. புரியுதா? விவேகானந்தர் பாறையை வந்து ஆக்கிரமிக்க பார்த்தாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள். விவேகானந்தர் பாறையாக மீட்டு கொண்டு வந்துருக்கோம். இதில் எங்கேயாவது கலவரம் நடந்ததா? நியாயமான அறவழியில் சத்தியாகிரக வழியில் தானே நாங்கள் போராடி இருக்கோம். எங்களை ஏன் இப்படி ஒரு குற்றம் சுமத்துவதற்கான முகாந்திரம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். புரியுதா? 1. 2வது இந்த லாஜிக் இருக்குல்ல, இதை வந்து இனிமேல் பேசாதீங்க. அதாவது பாஜகவோ இந்துத்துவவாதிகளோ ஒரு சிறு கூட்டம் போலவும் தமிழக மக்கள் எல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பிஜேபி. ஏன்னா 5 லட்சம் பேரை வந்து கூட்ட முடிகிற ஒரு தத்துவம் எங்கள் பின்னால் இருக்கிறது. நீ திமுகவில் கூட்டி காட்ட ஆளுங்கட்சி தானே இருக்கிற. முருக பக்தர்கள் மாநாடு மாதிரி ஒரு மாநாடு நடத்தி கேட்டு பார்ப்போம். கோட்டர் கொடுக்காத, கோழி பிரியாணி கொடுக்காத, காசு கொடுக்காத கூட்டு பார்ப்போம். காசு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்தா கூட நல்லா அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. இன்றைக்கு வந்து 12% ஓட்டு 6 கோடி வாக்காளர்கள்னா 62 லட்சம் பேர் பிஜேபி வேணும்னு நினைக்கிறான் தமிழக மண்ணில். 6 கோடி பேரையும் ஓட்டு போடல சார். 60% 70% சார் ஓட்டு போட்டிருப்பாங்க. ப்ராபபிலிட்டி போடுங்க பர்சன்டேஜ். ஓட்டு போட்டவனுடைய பர்சன்டேஜும் ஓட்டு போடாதவனுடைய பர்சன்டேஜும் மெர்ஜ் பண்ணி தானே பார்க்க முடியும். அப்போ 72 லட்சம் பேர் பிஜேபி ஏற்றுக்கிறாங்களா தமிழகத்தில்?
அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோம், பிஜேபி உள்ளே வந்து உட்காந்து உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறோம், நாலொரு மேனியும் பொழுதுரு ஒன்றமுமா பிஜேபிக்கு தான் நீ பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிற, உன் சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அதை தான் பார்க்குற, அது இல்லாமல் யூ டேனு, எக்ஸ் டேனு, ஒயிட் டேனு, ஃபேக்ட் செக்கு, வெங்காயம், வெள்ளை பூண்டு, மொத்தமும் லட்சக்கணக்கில் சம்பளம்லாம் எங்ககிட்ட உட்காந்துட்டு எங்களுக்கு நீங்கள் கவுண்டர் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு தான் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் பிஜேபி உள்ளே வரல, பிஜேபி உள்ளே வரல. நான் சொல்கிறேன், பிஜேபி இன்றைக்கு வலுவான சக்தியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்துத்துவவாதிகள் வலுவான சக்தியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கலவரம் செய்ய நினைக்கவில்லை. அமைதியான முறையில் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமும் அமைதியான முறையில் சத்தியாகிரக வழியில் வழியில் போராடி கொண்டிருக்கிறது. அவங்க மேலே அப்பாண்டமாக ஒரு சேத்த வாரி அரைக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தானே சிஎம்மு, இந்துக்களுக்கும் நீங்கள் தானே சிஎம்மு. உங்களை வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்துக்களுக்கும் பங்கு இருக்குல்ல, நாங்களும் ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, எங்களுக்கு தானே நீங்கள் சிஎம்மாக இருக்கணும். நாங்கள் ஒரு விளக்கேற்றுறதுல நீங்கள் வந்து ஐயோ இஸ்லாமியர்கள் மனசு புண்பட்டுரும். அவங்களே சொல்கிறாங்க, இல்லைங்க ஏற்றிட்டு போங்க. நீங்கள் சொல்கிறல்லப்பா திருப்பரங்குன்றத்தில் லோக்கல் முஸ்லீம் ஏன்னா வேணாம் சொன்னானா காட்டு. அந்த விளக்கு தூணில் ஒரு நாள் கார்த்திகை அன்னைக்கு விளக்கேற்றுறது எனக்கு பிடிக்கலன்னு திருப்பரங்குன்றம் லோக்கல் முஸ்லீம் யாராவது வேணாம் சொன்னானா? இல்லை சார், ஈஓ தான் வேணாங்கிறாரு. அப்புறம் அதில் வேற ஈஓ வந்து கோடி கணக்கில் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்தாரு. நம்ம காசில் நம்ம உண்டியலில் போய் கோயிலை வளர்க்குறதுக்காக போட்ட காசை எடுத்துன்னு போய் அங்கே போய் ஃபீஸ் விளக்கேற்றக்கூடாது. இதில் நான் கேட்குற ஒரு நியாயமான கேள்வி, தமிழக மக்கள் அத்தனை பேர் இது யோசிச்சு பார்க்கணும். திருப்பரங்குன்றம் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு மலை. அந்த மலையில் 365 நாளில் வருஷத்தில் ஒரு நாள் அந்த விளக்கு தூணில் விளக்கேற்றுறதுல அங்கேருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற தர்கா, இது கோவில், அது தர்கா. இது எதுக்கு வித்தியாசம் சொல்கிறேன்னா, ஏக இறைவனுக்கு யாரையும் இணை வைக்க முடியாது இஸ்லாத்தில். நீங்கள் கிக்கந்தர்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்க முடியாது. நம்பிக்கை அடிப்படையிலே அதுக்கு வேல்யூ கம்மி. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இது எனக்கு நம்பிக்கை அடிப்படையில் முருகன் தான் எனக்கு எல்லாம், அவரை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது, முருகன் தான். அப்போது ஒரு நாள் ஒரு இடத்துல விளக்கேற்றுறதுல அங்கே இருக்கிற தர்காவிலேருந்து 15 மீட்ரு விளக்குத்தூண்லேருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற தர்காவில் ஒரு நைட்டு அந்த விளக்கேறியதில் மனது புண்பட்டுரும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழக மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் 5 இஸ்லாமிய பெருமக்கள் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மசூதி இருக்குது. அங்கே வந்து ஸ்பீக்கர் கட்டி அவங்க பாங்க ஓதுறாங்க காலையிலையும் சாயங்காலமும். எந்த இந்துவாதி இது வரைக்கும் தமிழகத்தில் போயிட்டு ஏங்க நாங்கள்லாம் முஸ்லீம் கிடையாதுங்க, நீங்கள் ஏங்க எங்கள் காதில் ஓடுற மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் கட்டி ஓதுறீங்க கேட்டிருக்காங்களா? 365 நாளும் காலையிலையும் சாயங்காலம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது கேட்டாங்களா? அப்போது இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் இது. நான் ஓமலூரில் பேசுகிறேன், மசூதிக்கு எதிரில் நான் பேசுகிறேன், மசூதியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பாங்க ஓதுறாங்க. என்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த பாங்கு ஓதி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னுடைய பேச்சை தொடங்குறேன். அவங்களுடைய இறை நம்பிக்கை, நான் பேசுகிறதும் அதுவும் கிராஸ் ஆகும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இன்னொன்று, என்னுடைய உரையை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. பாங்கு முடிச்சோடனே அவங்களும் வந்து என்னுடைய உரையை கேட்பாங்க. அவங்களுடைய ஒரு வழிபாட்டுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். இது தானப்பா மத நல்லிணக்கம். இதை தான் நீதியாசர்களும் சொல்லியிருக்காங்க. நீதியாசர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா, இது ஒன் சைட் லவ்வாகவே இல்லை போயிட்டு இருக்கு. நாங்கள் மட்டும் உங்களை லவ் பண்ணுவோம், நீங்கள் மட்டும் அப்படின்னா என்னப்பா இது? என்ன நியாயம் இது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 365 நாளும் பாங்கு ஓதுது, எல்லா இந்துக்கள் வீட்லேயும் அது கேட்குது. இந்துக்கள் இதை ஒரு பிரச்சனையாக கூட நினச்சது இல்லைங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் அதை பற்றி நினச்சது கிடையாது. இதே மத நல்லிணக்கத்தை 100% இல்லை, 2% அந்த பக்கம் இஸ்லாமிய சகோதரர்களும் காட்டினா தானே அதுக்கு பேர் மத நல்லிணக்கம். இதை தானே ஒரு அரசு ஊக்குவிக்கணும், ஒரு மாநில அரசு. அதை விட்டுட்டு இவங்களே சண்டையை தூண்டி விடுறது, இவங்களே கலவரத்தை தூண்டி விடுறது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.